கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் போகுது. இன்னொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையில பாத்தீங்கன்னா மேற்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் 2 சுரங்கப்பாதை பிரியுது. இதெல்லாம் விட நாகூர் தர்கால பாத்தீங்கன்னா மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் பேசப்படுது. எஸ், இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது தஞ்சாவூர் கோயில்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரங்கம்பாடி கோட்டைக்கு ஒரு சுரங்கமும் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல நாகூர் தர்காவுக்கு ஒரு சுரங்கமும் அப்படின்னு ஒரு எல் ஷேப்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா இருந்திருக்கு. அது எப்படி தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான். இதுவே தரங்கம்பாடி கோட்டையும் நாகூர் தர்காவும் 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தானே. இதுக்கு நடுவுல எப்படி சுரங்கம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த சுரங்கம் உண்மையிலேயே இப்ப இருக்கா? அது எப்படி இருக்கும்? எதனால கட்டப்பட்டது? எப்படி கட்டப்பட்டது? இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பதிலா பார்ப்போம். இந்த வீடியோ பயங்கர மிஸ்டீரியஸா இருக்க போது. சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ராஜா சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை கட்டின பிறகு கோயிலுக்கு கீழே ஒரு சுரங்கத்தை போடுறாரு. அந்த சுரங்க பாதையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் வரையும் தோண்டப்பட்டு அரியலூர்ல இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வரையும் போடப்பட்டிருக்கு. இதுவரையும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இங்கிருந்து, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து ஒரு சுரங்கம் கிளம்பி தரங்கம்பாடி வரையும் போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கடலோரத்துல இருக்கிற தரங்கம்பாடி கோட்டையை தஞ்சாவூர் கோயிலோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து சோழபுரத்துக்கு வர சுரங்கத்தோட பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி சுரங்கமும் இணைக்கப்பட்டிருக்கு. தரங்கம்பாடி கோட்டையை 400 வருஷத்துக்கு முன்னாடி டேனிஷ்காரங்களோட தானே. அது எப்படி தஞ்சாவூர் கோயிலோட இணைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எஸ், தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ்காரங்களோட தான். ஆனா அது அவங்க 1624ல காசு கொடுத்து வாங்கினது. உண்மையிலேயே 1600கள்ல தரங்கம்பாடி கோட்டையை கட்டினது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நாயக்கர்கள்ங்க. சோ இவங்க தான் தரங்கம்பாடி கோட்டையை தஞ்சாவூர் கோயிலோட இணைக்கணும் அப்படின்னு கோட்டையுடைய கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கும் பொழுது சுரங்கத்துடைய தோண்டும் பணியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தரங்கம்பாடி கோட்டையில இருந்து நாகூர் தர்கா வரையும் ஒரு சுரங்கம் இருக்கிறதா உள்ளூர் மக்களால் சொல்லப்படுது. தரங்கம்பாடி கோட்டை தஞ்சாவூர் நாயக்கர்களால் கட்டப்பட்டது சரி. ஆனா தஞ்சாவூர் சுரங்கம் சோழபுரத்தை தாண்டி தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்கா வரையும் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நாகூர் தர்கா கட்ட ஆரம்பிச்சது 1500ஆம் வருடமா இருந்தாலும் 1700ல தான் அதை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க. அதுலயும் அங்குள்ள 4 மினாராக்களையும் கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய 131 அடி மினாராவையும் கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1739ல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராட்டிய ஆட்சியாளர் பிரதாப் சிங். சோ இவரு தான் எதிர்காலத்துல எதிரிகளுடைய படையெடுப்பை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நாகூர் தர்காக்கு பாத்தீங்கன்னா 131 அடியில பெரிய மினாரா கோபுரத்தை கட்டி கொடுத்திருக்காரு. இதனால தான் நாகூர் தர்கா கூட தஞ்சாவூர் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து தரங்கம்பாடி கோட்டைக்கு வர சுரங்கத்தை பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நாகூர் தர்கா வரையும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச எல்லா அரசர்களும் தன்னை சுற்றி உள்ள எல்லா முக்கியமான பகுதிகளும் கூட தொடர்புலயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல. கடலோரத்தை கண்காணிக்க தரங்கம்பாடி கோட்டை, உயரமான பகுதிகளை கண்காணிக்க நாகூர் தர்கா அப்படின்னு இந்த 2 இடங்களும் சுரங்கப்பாதை மூலமா பாத்தீங்கன்னா சோழபுரத்தை தாண்டி தஞ்சாவூர் கோயில் வரையும் இருந்திருக்கு. இந்த மொத்த சுரங்கமும் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கோயில ஆரம்பிச்சு நாகூர் தர்கா வரையும் 100ல இருந்து 150 கிலோமீட்டர் தூரம் வரையும் போடப்பட்டிருக்கு. இந்த சுரங்கம் பல கிலோமீட்டர் தூரம் போறதுனால உள்ள போக போக பாத்தீங்கன்னா வெளிச்சமும் கிடைக்காது, சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்காது. இதுக்காக அவங்க யூஸ் பண்ண சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னு பாருங்க. சுரங்கத்துக்குள்ள ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா பக்கவாட்டுல ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி சின்ன குழி தோண்டி இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வெளிச்சத்துக்காக தீப்பந்தத்தையும் வைக்கலாம். அதுக்கு மேல மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு குழாயை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழாய் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல போய் பூமிக்கு மேல உள்ள ஆக்சிஜனை இழுத்து சுரங்கத்துக்குள்ள கொண்டு விடும். இது மட்டும் இல்லாம பல ஆறுகள், பல நதிகளுக்கு கீழேயும் இந்த சுரங்கம் போகுது. அந்த காலத்துல எப்படி தண்ணிக்கு கீழே சுரங்கம் போட்டிருப்பாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆற்று தண்ணிக்கு கீழே சுரங்கம் தோண்டும் பொழுது ஒவ்வொரு 2 மீட்டருக்கும் நடுவுல மிகப்பெரிய மரத்தண்டுகளை வெயிட்ட தாங்கிறதுக்காக சுற்றிலும் பதிச்சு அஸ்திவார தூண்களா பயன்படுத்திருக்காங்க. தண்ணி ஒழுகி சுரங்கத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைக்கு மேல பாத்தீங்கன்னா களிமண்ணை பூசி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு டெக்னாலஜியை அந்த காலத்திலே பயன்படுத்திருக்கிறத பார்க்கும்பொழுது பிரமிப்பா இருக்குல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயில இருந்து சோழபுரம் வரையும் போடப்பட்ட சுரங்கம் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் கோயில எப்படி ஸ்ட்ராங்கா கட்டினாரோ அதே யுக்தியை பயன்படுத்தி தான் இந்த சுரங்கத்தையும் தரமா கட்டியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு வரையும் அந்த சுரங்கம் இருக்கிறது அடையாளம் தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா சோழபுரம் டு தரங்கம்பாடி, தரங்கம்பாடி டு நாகூர் தர்கா, இந்த சுரங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மன்னர்களால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் கட்டின சுரங்கம் மாதிரி இல்லாம ரொம்பவே சாதாரண முறையில இந்த சுரங்கத்தை கட்டியிருக்காங்க. இதுல தரங்கம்பாடி, நாகூர் இரண்டுமே பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகள் வேற. கடல் உப்பு தண்ணி அதிகமா அரிக்கக்கூடிய இடம். இதனாலேயே இந்த சுரங்கம் அடையாளமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மண்ணுக்குள்ளேயே புதிஞ்சு போயிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தோட தஞ்சாவூர் சுரங்கம் முடிஞ்சு போகல. தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்கா வரையும் தஞ்சாவூர் சுரங்கம் வருது அப்படின்னு இன்னைக்கு வரையும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்படல. காரணம் சோழபுரத்துல இருந்து நாகூர் தர்கா வரையும் போடப்பட்ட அந்த ஒரு சுரங்கம் இப்போ முழுமையா அழிஞ்சு போயிருச்சுங்க. இந்த ஒரு சுரங்கம் மட்டும் இப்ப இருந்தது அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து நாகூர் வரையும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கும்.